இன்றைக்கு இந்த பதிவில் ஒரு எளிய செய்தி நம்ம பார்க்க போகிறோம். சிலர் கேட்குறாங்க, நாங்கள் தயிர் உரம் ஊற்றுனா கெட்டியாகவே வரமாட்டேங்குது, தயிர் உரம் ஊற்றணுன்னா அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போது நம்ம தயிர் கெட்டியாக எப்படி உரம் ஊற்றணும் அப்படின்றத பார்க்கலாம். சிலர் என்ன சொல்லுவாங்க, தயிர் உரம் ஊற்றுறத தயிர் உர குத்துறது அப்படிம்பாங்க. அதுவும் சரியான சொல்லுதான், தயிர் உர குத்தலாம். சரி, எப்படி குத்துறது எப்படி ஊற்றுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ கல் சட்டி, நம்ம மூதாதையர்கள் பயன்படுத்திய கல் சட்டி, மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். மண் பானை சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன், மண் குடுவை. இப்போது இது இல்லாதவங்க சாதாரணமாக பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் உரம் ஊற்றிக்கோங்க. இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. இதில் உரம் ஊற்றும் பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த பழசை நம்ம மறந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்துகிறேன். இப்போ இதுலேயும் ஊற்றியிருக்கேன். இது உறைஞ்ச பின்னாடி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பொதுவாகவே இந்த மண் சட்டிலையும் இந்த கல் சட்டி பாத்திரத்துலேயும் நம்ம பயன்படுத்தணும்னா எது வச்சு சமைச்சாலும் இல்லை எதுக்கு பயன்படுத்தினாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தயிர் எடுத்துட்டு இதில் இப்படி போட்டுருங்க, போதும். அதுக்கு மேலே நம்ம கலக்கக்கூடாது. இதுக்கு பேர் தான் குத்துறதோ, அதனால தான் தயிர் உர குத்தணும் அப்படிம்பாங்களோ. அவ்வளோதான், கலக்கவே வேண்டாங்க. அப்படியே கொண்டு போயிட்டு இந்த கொஞ்சம் இருட்டு பகுதியில் வச்சிங்கன்னா சீக்கிரத்தில் உர ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வழக்கமாக எங்கே வைக்கிறீங்களோ அங்கே வச்சுருங்க. இதை நல்லா மூடி போட்டு இப்போ மூடிடணும். இது உறைஞ்ச பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி மூடி போட்டாச்சு. இதற்கும் ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சிடுறேன். நம்ம தயிர் உர ஊற்றணும் இல்லையா, உர குத்தணும் இல்லையா, அது பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்குது. பாருங்கள், இப்போது கலக்காமல் நம்ம போட்டோம்னா இந்த மாதிரி கெட்டியாக வரும். இதை இங்கே பாருங்கள், இப்படி நம்ம போடும்போது இந்த ஸ்பூன் பதியுது, எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ தெரிஞ்சிருப்பீங்க தயிர் சில இடங்களில் மட்டும் எப்படி கெட்டியாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த கடைகளில் இருக்கக்கூடிய தயிரெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடாமல் அசையாமல் அப்படியே நிற்கும், கெட்டியாக இருக்கும். இப்படி நம்ம தயிர் ஊற்றிட்டு கலக்காமல் வச்சிட்டோன்னா நல்லா கெட்டியாக உறைஞ்சி போயிருக்கும். சரி, இந்த பதிவில் மிக எளிமையான செய்தி, ஆனால் நிறைய பேருக்கு பயனுள்ள செய்தியை பார்த்தோம் இல்லையா. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.